உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸுக்கு உண்டான 27 டாபிக் சீரிஸ் இருக்கு இல்லையா, அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சில டாபிக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த டாபிக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் அதோட கான்செப்டும் தொடர்ச்சியும் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் பில்டிங். ஓகேங்களா. ஸோ வார்த்தை கட்டுமானம். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 27 டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது 20வது டாப்பிக்காக இருக்கும். ஓகேங்களா. ஸோ வேர்ட் பில்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகேங்களா. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 6 மாடல் இருக்குது. ஓகேங்களா. ஸோ மொத்தமாக அந்த 6 மாடலையும் ஒரே வீடியோவை போட்டோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக வந்துடும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 மாடல் இந்த வீடியோலையும் மீதி 3 மாடல் அடுத்த வீடியோலையும் தரப்போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 3 மாடல் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மாடல் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல். ஓகேங்களா. ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா அகர வரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள், அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் இதெல்லாமே ஃபஸ்ட்டு வர்ற மாதிரி பார்த்து எழுதுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ். பார்த்தீங்க அப்படின்னா அந்த 26 லெட்டர் இருக்கு இல்லையா ABCD, அந்த 26 லெட்டர் தான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதில் எது ஃபஸ்ட்டு வரும் எது செகண்ட் வரும் அந்த மாதிரி பார்க்குறதா. ஸோ அதில் அகர வரிசைப்படி எழுதுவோம் இல்லையா, சேம் அதே மாடல் தான். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு இருந்தது அப்படின்னா அது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதுவோம். ஒருவேளை இருக்கிற எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருந்தது அப்படின்னா நம்ம செகண்ட் லெட்டரை பார்ப்போம். ஓகேங்களா. செகண்ட் லெட்டரும் சேமாக இருந்தது அப்படின்னா தேர்ட் லெட்டரை பார்ப்போம். இந்த மாதிரி அது போய்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டிக்ஷனரியில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ டிக்ஷனரியில் எதுக்கப்புறம் எது வரும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் இருக்கும் இல்லையா, சேம் அதே ஆர்டரில் தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா. ஸோ மாடல் 1 பாருங்க, கீழே உள்ள 5 வார்த்தைகளை அகர வரிசைப்படி அமைத்தால் எந்த வார்த்தை நடுவில் அமையும். ஓகேங்களா. ஸோ பாருங்க, ட்ரா, ரீட், பிளே, பேக், வாண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே வேறு வேறு இருக்குது, அதனால ரொம்ப ஈஸியாகவே எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ABCD அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, B இருக்குது. ஓகேங்களா. அப்போ பேக், அதுக்கப்புறம் என்ன வரும், ட்ரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே, அதுக்கப்புறம் ரீட், அதுக்கப்புறம் வாண்ட். ஓகேங்களா. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ABCD வரிசையில் எது ஃபஸ்ட்டு எது செகண்டு அந்த மாதிரி பார்த்து எழுதணும். ஓகேங்களா. ஸோ பேக், ட்ரா, ப்ளே, ரீட், வாண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க, அமைச்சதுக்கு அப்புறம் ஓகேங்களா எந்த வார்த்தை நடுவில் அமையும். அமைச்சதுக்கு அப்புறம் மொத்தமாக 5 வார்த்தை இருக்குது. 5 வார்த்தையில் எது சென்டராக அமையும் பாருங்கள், இதுக்கு இது அடிஞ்சிருமா. ஸோ இந்த இது ப்ளே அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் C. ஓகேங்களா. இப்போ இது வந்து நடுவில் இருக்க வார்த்தை கேட்டாங்க, அதனால நடுவில் இருக்கிறது எழுதிட்டு. ஒருவேளை முதல்ல இருக்கிறது கேட்டாங்கன்னா என்ன வரும், பேக் அப்படின்னு வரும். ரெண்டாவதாக கேட்டாங்கன்னா ட்ரா அப்படின்னு வரும். கடைசி அப்படின்னாங்கன்னா வாண்ட் அப்படின்னு வரும். கடைசிக்கு முன்னாடி அப்படின்னாலும் சரி, இல்லை கடைசியிலேருந்து ரெண்டாவதுன்னு சொன்னாலும் சரி ரீட். ஓகேங்களா. இல்லை 4வது 3வது இந்த மாதிரி அந்த இடத்த மென்ஷன் பண்ணியும் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அகர வரிசைப்படி நம்ம எழுதிக்கணும். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க எத்தனாவது கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எடுத்து எழுதணும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சேம் இதே கொஸ்டின் தான், உங்களுக்கு ஆப்ஷன் மட்டும் வேறு இருக்குது. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், மேஜிக்கல், மேக்னிஃபை, மெட்டர்னல், மெர்ஷல், மேக்னெட்டிக். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே M தான். ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம பார்க்க முடியாது. அடுத்த லெட்டர் எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்த லெட்டர் ஏ எல்லாமே ஏ, அதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போது என்ன பண்ணிக்கணும், நம்ம 3வது லெட்டர் பார்க்கணும். பாருங்கள், ஜி இந்த இடத்துல மாறுதா, TRG. ஓகேங்களா. அப்போ 3G வருது. ஓகேங்களா. அடுத்து TR வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ G ஃபஸ்ட்டு வருமா, T ஃபஸ்ட்டு வருமா, R ஃபஸ்ட்டு வருமானு பார்க்கணும். ஓகேங்களா. G தான் வரும். ஓகேங்களா. ஸோ Gயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இருக்குது. ஓகேங்களா. அந்த 3லையும் எது ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறது தெரியணும். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த லெட்டர் அந்த 3க்கு மட்டும் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், IN. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கு அப்புறம் தான் N வரும். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் மேஜிக்கல் தான். ஓகேங்களா. ஆனால் அடுத்த ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, N அப்படிங்கிற லெட்டர் இருக்குது. அப்போ அதை வச்சு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ அந்த ரெண்டுலேயும் அதுக்கு அடுத்த லெட்டர் என்னன்னு பாருங்கள். இந்த இடத்துல I, இந்த இடத்துல E. எது ஃபஸ்ட்டு வரும், E தான் ஃபஸ்ட்டு வரும் இல்லையா. அப்போ மேக்னெட்டிக், அது
அதுக்கப்புறம் மேக்னிஃபை. ஓகே, இப்போ இந்த மூணுலையும் நம்ம எழுதியாச்சு. அடுத்த ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வரும் பாருங்க, ஆரா டீயா? ஓகேங்களா, ஆர் தான் வரும். அப்போ மெர்ஷல், அதுக்கப்புறம் மெட்டர்னல். ஒன்றுமே கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. டிக்ஷனரியில் எந்த ஆர்டரில் இருக்கும் அதே தான். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி இருந்ததுன்னா அடுத்த பார்க்கணும், ஒரு செகண்ட் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அடுத்த பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணுலையும் ஃபஸ்ட்டு 3 1 அடுத்து தான் வேறு வருது இல்லையா? அப்போ இதை ரெண்டையும் நம்ம அடுத்து கடைசியாக வர்றதால அதை கன்சிடர் பண்ண வேணாம். இந்த 3க்குள்ளே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போய்க்கலாம். ஒருவேளை இது ரெண்டுமே இதுக்கு முன்னாடி வருது அப்படின்னா இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷனில் எந்த மாதிரி இருக்கோ அதை வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஓகே. இப்போ கொஸ்டின் என்ன, சென்டர்ல இருக்குது. ஸோ இதுல மிடில் என்ன இருக்கு, மேக்னிஃபை. ஓகேங்களா, அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா, ஒருவேளை ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கேட்டா மேஜிக்கல், அடுத்து செகண்ட்ல இருக்கிறது கேட்டாங்க அப்படின்னா மேக்னெட்டிக். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ல அதை எடுத்து எழுதிக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான டைப். பாருங்க, if the letters in each of the following 5 words are first rearranged in the alphabetical order and then the group of letters so formed are rearranged as in the dictionary, which word would have its group of letters in the middle among the 5? ஓகேங்களா, ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது இல்லையா, அந்த லெட்டர்ஸை ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதிக்கணும். ஓகேங்களா, அதாவது இப்போ ரோடு அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மாற்றி எழுதிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையையும் ஆப்ஷனில் இருக்க ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதிக்கணும். ஓகேங்களா, எழுதுனதுக்கு அப்புறம் அதை வந்து இப்போ இங்கே எழுதணும் இல்லையா, இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக மாற்றிக்கணும். ஓகேங்களா, மாற்றினதுக்கு அப்புறம் என்ன கேட்குறாங்க, மிடில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆப்ஷனில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையையும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதிக்கணும். பாருங்க, இதில் எது ஃபர்ஸ்ட் வரும், ROAD. என்ன வரும் ஃபர்ஸ்ட், ஏ வரும், அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் ஓ, அதுக்கப்புறம் ஆர். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி எழுதிக்கணும். அடுத்து இதில் பாருங்க, இது என்ன ஃபர்ஸ்ட் வரும், ADEF. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கோடு. பாருங்க, இதில் என்ன ஃபர்ஸ்ட் வரும், CDEO. அப்புறம் இது. ஓகேங்களா, ஸோ லேக். இதில் என்ன ஃபர்ஸ்ட் வரும் பாருங்க, ACKL. அடுத்து இது பாருங்க, 2 E ஃபர்ஸ்ட் வந்துடும், அதுக்கப்புறம் MT. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணியாச்சு, அந்த இருக்கிற வார்த்தையை நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதியாச்சு. எழுதுனதுக்கு அப்புறம் இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இதை எப்பயும் போல் இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதிடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ வருதா, 3 இதில் ஏ வருது. ஓகேங்களா, அப்போ அடுத்த லெட்டரை பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2ல் D 1ல் C. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு இல்லையா, பாருங்கள், ACKL. இந்த 2 அடுத்து வரும், எது ஃபஸ்ட்டு வருதுன்னு பாருங்கள். ரெண்டுமே ஃபஸ்ட்டு 2 லெட்டர் ஒன்றே தான். அப்போ 3வது லெட்டரை பார்க்கணும். பாருங்கள், EO, E இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு. அப்போ ADEF, ADOR. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், C தான் ஃபஸ்ட்டு. அப்போ CDEO, EEMT. புரியுதுங்களா, ஃபஸ்ட்டு இருக்கிறத மாற்றி எழுதியாச்சு, அதுக்கப்புறம் அதை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதியாச்சு. இப்போ கொஸ்டின் என்ன, மிடில் என்ன இருக்குது, மிடில் என்ன வருது, அடோர். ஓகேங்களா, ஸோ ADOR தான் வருது. அதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ADOR எந்த இடத்துல வருது, ரோடு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரியுதுங்களா, ஸோ கொஸ்டினை தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஸோ தெளிவாக படிச்சுட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி மாற்றினதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன கொஸ்டினோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எடுத்து எழுதணும். புரியுதுங்களா, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க அதே மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாதிரி தான். பாருங்க, பிளேன், பிளைன், பிளண்டி, பிளேயர், பிளேஸ். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே PL 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 PL. ஓகேங்களா, சேம் ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஏ. ஓகேங்களா, அப்போ 4 இடத்துல ஏ இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் E வரும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த 4ல் எது ஃபஸ்ட்டு செகண்ட் வரும்னு பார்த்துக்கணும். அப்போ என்ன பண்ணணும், 4ஆவதாக இருக்க லெட்டர் என்னன்னு பார்க்கணும். பாருங்கள், NI, இந்த இடத்துல Y, இந்த இடத்துல C. அப்போ எது ஃபஸ்ட்டு வரும், C தான் ஃபஸ்ட்டு வரும். கரெக்டாக, அப்போ பிளேஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்ன வரும், ஐ வருமா, அப்போ பிளைன் செகண்டு, அதுக்கப்புறம் என்ன வரும், N வரும். ஓகேங்களா, அப்போ பிளேன் தேர்டு, ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய். அப்போ பிளேயர் கடைசி, அதுக்கப்புறம் பிளண்டி.
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். இதில் என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு கேட்டாங்கன்னா பிளேஸ் ஆன்சர், செகண்ட் கேட்டாங்கன்னா பிளைன் ஆன்சர், சென்டர் கேட்டாங்க அப்படின்னா பிளேன் ஆன்சர். ஓகேங்களா? நாலாவதுன்னாங்கன்னா இது, கடைசி அப்படி இல்லை அஞ்சாவதுன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதில் சென்டர் அப்படிங்கிறதால ஆன்சர் என்ன? பிளேன். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழே உள்ள ஒவ்வொரு கேள்வியிலும் உள்ள வார்த்தைகளை அகராதியில் உள்ளது போல் அமைத்து பின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். ஓகேங்களா? இது வரைக்கும் ஆப்ஷனில் இருக்கிறத மாற்றி எழுதிட்டு அவங்க சென்டராக கேட்டாங்களா இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அந்த ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல என்ன அப்படின்னா இருக்கிறத நம்ம அந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதிடணும். எழுதுனதுக்கு அப்புறம் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த வரிசையில் இந்த மாதிரி மாற்றி எழுதணும். ஓகேங்களா? ஸோ பொறுத்துக்கோல எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், எஸ் இருக்கா? ஸோ எஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகேங்களா? அப்போ எல்லாமே வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் எல்லாத்துல இருக்குது. அப்போ தேர்ட் லெட்டர் பார்க்கணும். தேர்ட் பாருங்கள், எல், இது என், இது எல், இது எல். ஓகேங்களா? இப்போ எல்லுக்கு அப்புறம் தான் என் வரும். கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு இந்த 4ல் எது ஃபஸ்ட்டு செகண்டுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன கடைசியாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லெட்டர் பாருங்கள், இ, டி, அதுக்கப்புறம் எஃப், இந்த இடத்துல எல். ஓகேங்களா? ஸோ என்ன வரும் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன வரும்? டி தான் வரும். கரெக்டாக? அப்போ செல்டம் ஃபஸ்ட்டு, அப்போ செகண்ட் ஒன்று தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன வரும் பாருங்கள், இ, அப்போ ஃபஸ்ட்டு ஒன் தான் செகண்டு. அதுக்கப்புறம் என்ன வரும்? எஃப். ஓகேங்களா? அப்போ ஃபோர்த்து ஒன் தேர்டு. அடுத்து எல், அப்போ ஃபிஃப்த்து ஒன் ஃபோர்த்து. கடைசி என்ன இருக்குது? தேர்டு ஒன் இருக்குது. அப்போ 2 1 4 5 3 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 2 1 4 5 3 ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ பொறுத்துகள் நம்ம இந்த மாதிரி நம்பர் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் எடுத்து எழுதணும். ஸோ எழுதாமலும் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக போட்டுக்கலாம். ஏன் எழுதி அதுக்கப்புறம் மறுபடியும் தூக்கி எழுதி டைம் தான் வேஸ்ட் இல்லையா? ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு வரும் அப்படிங்கிறது அந்த ஆப்ஷனை முன்னாடி எழுதிக்கோங்க. அடுத்தடுத்து எழுதும்போது உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு ஆன்சராக கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ எது வந்து ஆப்ஷனில் அதே மாதிரி இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், ஈகிள், எர்த், ஈகர், ஏர்லி, ஈச். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபஸ்ட்டு லெட்டர் இ தான். ஓகேங்களா? அப்போ செகண்ட் லெட்டர் பார்க்கணும். செகண்ட் எல்லாமே ஏ தான். அப்போ தேர்ட் லெட்டர் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் பாருங்கள், GRC. ஓகேங்களா? ஸோ GRC 3 லெட்டர் தான் வருது. 3ல் எது ஃபஸ்ட்டு வரும்? சி தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேங்களா? அப்போ 5 தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ ஜி செகண்டாக வரும். ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த 2ல் எது முதல்ல எது ரெண்டாவதுன்னு தெரியணும். அப்போ அடுத்த லெட்டர் பார்க்கணும். பாருங்கள், LE என்ன வரும்? இ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ 3 செகண்டு 1 தேர்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆர். ஓகேங்களா? அப்போ ஆர் தான் கடைசி. ஆறில் உங்களுக்கு 2 இருக்குது. ஓகேங்களா? அப்போ அடுத்த லெட்டர் பார்க்கணும். பாருங்கள், TL எது ஃபஸ்ட்டு வரும்? எல் தான் இல்லையா? அப்போ 4வது பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்துடும், ரெண்டாவதாக வந்துடும். ஓகேங்களா? அப்போ இந்த ஆர்டரில் எந்த ஆப்ஷன் இருக்கோ அதுதான் ஆன்சர். பாருங்கள், 5 3 1 4 2 ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதுறது தான். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கோங்க. அவங்க எந்த ஆர்டரில் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல் தான் இது. புரியுதுங்களா? கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரி வரலாம் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா டெலிஃபோன் டைரக்டரி இருக்கு இல்லையா, டெலிஃபோன் டைரக்டரி. ஸோ டெலிஃபோன் டைரக்டரி ஆர்டரில் எழுதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா டிக்ஷனரி. ஓகேங்களா? ஸோ டிக்ஷனரி ஆர்டர், டெலிஃபோன் டைரக்டரி ஆர்டர், அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், அகரவரிசை, இது எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஒன்றையே தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்னாலும் நம்ம ஏபிசிடி அந்த இதை தான் பார்ப்போம். டெலிஃபோன் டைரக்டரி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏபிசிடி எழுதுவோம் இல்லையா, ஸோ அதே ஆர்டரில் தான், அதாவது டிக்ஷனரியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். என்ன அதில் நேமாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் டிக்ஷனரியில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு எப்படி வரும், ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் அந்த மாதிரி, ஏ முடிஞ்சதுக்கப்புறம் தான் பி, அந்த மாதிரி தான் போகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் எந்த மாடலில் கேட்டாலும் சரி. ஓகேங்களா? வேர்டிங்ஸ் எந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி அதை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் மாற்றி எழுதணும். புரியுதுங்களா? இப்போ
பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாடல் 2ல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மாடல் 1 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிறத நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதினாலே போதும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொஸ்டின் 2வது கேட்குறாங்களா, சென்டரில் கேட்குறாங்களா, இல்லை நம்பர் அரேஞ்ச்மெண்ட் கேட்குறாங்களா, இந்த மாதிரி பார்த்து எழுதிக்கலாம். அது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம லெட்டர்ஸை எழுதுனா போதும். ஆனால் மாடல் 2 கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு டைப். இந்த டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லாஜிக்கல் ரீசனிங் படிக்கும்போதே பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா லெட்டர்ஸு, நம்பர்ஸு, சிம்பிள்ஸு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? IMO, அதுக்கப்புறம் 5 4 3, அதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் லெட்டர்ஸ், நம்பர்ஸு, அதுக்கப்புறம் இது சிம்பிள், இது எல்லாமே கலந்துருக்க மாதிரி ஒரு தொடர் கொடுத்துட்டு, ஓகேங்களா, வலப்புறம் இருந்து இத்தனாவதாக இருக்க உறுப்பு எத்தனை, இடப்புறம் இருந்து இத்தனாவதாக இருக்க உறுப்பு எத்தனை, அதுக்கப்புறம் ஒரு லெட்டரோ நம்பரோ கொடுத்துட்டு இந்த நம்பருக்கு வலப்புறத்தில் இத்தனாவது லெட்டர் என்ன, இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாடலில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது அந்த இது நடத்தும் போதே நான் சொல்லியிருப்பேன். இதில் வலப்புறம் இடப்புறம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை பார்த்து நம்ம நிற்கணும். ஓகேங்களா? நிற்கும் போது நமக்கு இடது கை பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் இடப்புறம். அப்போ இப்படி இருந்து வரும்போது இடப்புறம். ஓகேங்களா? இதுவே வலது கை பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு இருக்கு. அப்போ இப்படி இருந்து போகிறது எல்லாமே வலதுபுறம். இது வலதுபுறம், இது இடதுபுறம். ஓகேங்களா? இது வந்து இந்த இது கடைசியிலேருந்து வரும்போது. ஓகேங்களா? ஸோ இது இடதுபுறம், இந்த சைடு இருந்துச்சுன்னா வலதுபுறம். இதை வந்து நம்ம அப்பயே சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி தான் இந்த இது வரும். ஓகேங்களா? ஸோ என்ன எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சில லெட்டரை மாற்ற சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க மாதிரி நம்ம அதை மாற்றினதுக்கு அப்புறம் அவங்க வலப்புறம் இருந்து கேட்குறாங்களா, இடப்புறம் இருந்து கேட்குறாங்களா, அதை கொஸ்டின் அந்த மாதிரி வச்சு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி எடுத்து ஆன்சர் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ சம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஓகே, இதுவே டைப் 2 எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? வார்த்தை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வார்த்தையில் இருக்க ஆர்டர் அப்படியே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஒரு சில இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே ஆர்டரில் வர்ற மாதிரி எத்தனை பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் இந்த இது வரும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் புரியாத மாதிரியும் இருக்கும். என்ன பண்ணிக்கோங்க, தெளிவாக பொறுமையாக கவனிங்க. ஓகேங்களா? ஸோ பொறுமையாக சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸு, லெட்டர்ஸு, சிம்பிள்ஸ் எல்லாமே கலந்து வரும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற மாடலில் ஃபுல் அண்ட் ஃபுல் லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? பாருங்க, இப்போ சொன்னது என்ன பாருங்க, நெசசரி என்கிற வார்த்தையின் முதல் மற்றும் 3வது எழுத்துக்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டு அதே போல் 4வது மற்றும் 6வது எழுத்துக்கள் 7வது மற்றும் 9வது எழுத்துக்களும் பரிமாற்றம் செய்யப்பட்டால் கிடைக்கும் வார்த்தையில் இடமிருந்து 7வதாக உள்ள எழுத்து எது? ஓகேங்களா? ஸோ இதை கவனிக்கணும். அதுக்கப்புறம் என்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை தெளிவாக கவனிக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷில் கொஸ்டின் எழுதி போட்டுருக்கேன், தெளிவாக கொஸ்டினாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் யாராக இருந்தாலும் கொஸ்டினை ஃபஸ்ட்டு தெளிவாக படிச்சுக்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறதுல நாம் தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் மாற்றி படிச்சிட்டாலோ கொஞ்சம் மாற்றி புரிஞ்சுக்கிட்டாலும் நமக்கு என்ன ஆயிரும், நம்ம ஆன்சர் போடும்போது தப்பாக போயிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நெசசரி அப்படிங்கிற வார்த்தை நான் இங்கே எழுதிக்கிறேன் பாருங்களேன். NECESSARY. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் எத்தனை லெட்டர் இருக்குது பாருங்கள், 2 4 6 8 9 லெட்டர் இருக்குது. இவங்க சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஓகே, என்ன சொல்கிறாங்க, முதல் மற்றும் 3வது எழுத்துக்கள். முதல் எழுத்து என்ன, N, 3வது எழுத்து C. என்ன பண்ணிக்கணும், பரிமாற்றம். பரிமாற்றம்னா என்ன, ரீஅரேஞ்ச். அப்போ N வர்ற இடத்துல Cயும் C வர்ற இடத்துல Nனும் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, அதே போல் 4வது மற்றும் 6வது. 4வது என்ன, E, 6வது S. அப்போ E வர்ற இடத்துல Sம் S வர்ற இடத்துல Eயும் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, 7வது மற்றும் 9வது. 7வது என்ன, A, 9வது Y. அப்போ A இங்கே Y இங்கே வந்துடும், A இங்கே வந்துடும். ஓகேங்களா? அவங்க சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணியாச்சு, ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், செய்யப்பட்டால் கிடைக்கும் வார்த்தையில், இப்போ இந்த வார்த்தையில் இடமிருந்து 7வதாக, இடமிருந்துன்னா எந்த பக்கம் சொன்னேன், இப்படி நம்ம நிற்கும் போது நமக்கு இடது கை பக்கம்னு சொன்னேன், கரெக்டா? அப்போ இந்த சைடு இருந்து 7வதாக இருக்க உறுப்பு என்ன? ஓகேங்களா? பாருங்கள், 1 2 3 4 5 6 7. அப்போ என்ன வருது, Y அப்படிங்கிற லெட்டர் வருது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் B தான் ஆன்சர். புரியுதுங்களா? சேம் இதே
மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தெளிவாக கொஸ்டின் என்ன பண்ணிக்கணும், அவங்க எந்த லெட்டராக மாற்ற சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு மாற்றினதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனாவது இடத்த கேட்குறாங்களோ அதை எடுத்து எழுது. ஓகேங்களா? தெளிவாக புரியுதுங்களா? ஓகே, இப்போ அடுத்த டைப் பார்க்கலாம். பாருங்க, find out how many such pairs of letters are there in the given word, each of which has many letters between them in the word as in the English alphabet. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை அப்படியே எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்படியே எடுத்துக்கிட்டு அதுக்கு இடையில ஓகேங்களா ஒவ்வொன்றா சொல்லித்தரேன் பாருங்க. இப்போது CREATIVன்னு இருக்கா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, CR. ஓகேங்களா? ஸோ CRக்கு இடையில ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நிறைய லெட்டர் வரும். கரெக்டாக? ஸோ அந்த இடத்துல இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஓகேங்க, CR இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நிறைய லெட்டர் வரும். அப்போ அதை விட்டுருங்க. ஓகேங்களா? அதே ஸ்பேரில் இருக்கணும். பாருங்கள், அடுத்து பாருங்கள், CRE. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் CREன்னு இருக்குது. ஆனால் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எப்படி வரும், இங்கே எழுதுகிறேன், CDE. புரியுதுங்களா? சேம் பேராக வரணும். இங்கே சிக்கு அப்புறம் ஒரு லெட்டர் வந்து இ வந்திருக்கு, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் சிக்கு அப்புறம் டி வந்து இ வந்திருக்கு. அப்போ ஒரே மாதிரி பேராக இருக்குங்களா? அப்போ இது வந்து ஒரு பேர். இதை தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த லெட்டர் எடுங்க. பாருங்கள், CREA. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா CA இதை வந்து நம்ம ரிவர்ஸாகவும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா CDEன்னு அப்படியே வருதா, நம்ம ரிவர்ஸாகவும் எழுதி செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா C2A என்ன இருக்கும், CBA, அதாவது ரிவர்ஸில் ABC. ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 லெட்டர் இருக்குது, இங்கே ஒரு லெட்டர் இருக்குது. அப்போ இது பேராக வராது. சேம் அதே மாதிரியே இருக்கணும். அப்போ இந்த இடத்துல 2 லெட்டர் வந்திருந்ததுன்னா எடுத்துக்கலாம், இது வராது. ஓகேங்களா? அப்போ இதை விட்டுறலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 5 லெட்டர் எடுத்து பாருங்க, C2T. ஓகேங்களா? ஸோ நிறைய லெட்டர் வரும், இந்த இடத்துல 3 தான் வருது, அப்போ அது வராது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் C2I எடுத்தாலும் உங்களுக்கு நிறைய லெட்டர் வரும், இது வராது. C2V, C2E எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வராது. ஓகேங்களா? இப்போ வேற ஏதாவது அதே மாதிரி பேரா வருதான்னு பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ATIVE. ஓகேங்களா? ஸோ ATIVE இந்த மாதிரி வருதா? ஓகே, இப்போ நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எப்படி எழுதலாம், ABCDE. ஓகேங்களா? ஸோ ஏக்கும் ஈக்கும் இடையில 3 லெட்டர் அந்த இடத்துல இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் BCDங்கிற 3 லெட்டர் இருக்குது. கரெக்டாக? அப்போ இது ஒரு பேர். புரியுதுங்களா? ஸோ இது ஒரு பேர். அடுத்து பாருங்கள், TIV. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம், TUVன்னு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதலாம். கரெக்டாக? ஸோ டீக்கும் விக்கும் இடையில ஒரு லெட்டர், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயும் ஒரு லெட்டர் வரும். அப்போ இது எப்படி இருக்கும், இங்கேயும் ஒரு பேர் வருது. அப்போ மொத்தமாக எத்தனை பேர் வருது பாருங்கள், 1 2 3. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், இருக்கிற ஆர்டரில் அடுத்தடுத்து ஏதாவது இடையில இதே மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எடுக்கும்போது ஃபார்வர்டாவோ பேக்வேர்டாவோ எப்படி வேணால் எடுத்தாலும் அந்த சென்டரில் வர்றது உங்களுக்கு அதே மாதிரி அங்கே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வருதான்னு செக் பண்ணுங்கள். வந்தது அப்படின்னா அதை ஒரு பேராக எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போது எத்தனை பேர் அந்த மாதிரி வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் இதுக்கு டைம் இழுக்கும், கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி தான் வரும். நிறைய கொஸ்டின்ஸ் இதுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ப்ரிசன். ஓகேங்களா? ஸோ சேம் இதே மாதிரி செக் பண்ணணும். பாருங்கள், PRI. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு PR பார்த்தீங்க அப்படின்னா PQRன்னு ஆல்ஃபபெட்டிக்கலில் இருக்கும், ஸோ அது வராது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா PRI. ஓகேங்களா? ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கு பிக்கு இடையில வராது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் PRIS. இந்த 4 லெட்டர் எடுங்க. பாருங்கள் என்ன வரும், PQRS. இது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ இது என்னது, இது ஒரு பேர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். பாருங்கள் என்ன வரும், பாருங்கள் P2O வராது. ஓகேங்களா? OPன்னு வந்துடும். அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும், RISO. இந்த 4 லெட்டர் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா OPQR. ஸோ ரிவர்ஸ்லேருந்து வந்திருக்கேன். கரெக்டாக? ஸோ ABCDF பேக்வேர்டாக எழுதியிருக்கேன். அப்போது OPQR. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆருக்கும் ஓக்கும் இடையில 2 இருக்குது, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயும் 2 இருக்குது. அப்போ இது ஒரு பேர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள்
RISON இந்த 5 லெட்டரும் எழுதிக்கலாம். பாருங்கள் சேம் அதே மாதிரி NOPQR. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துலையும் உங்களுக்கு 3 இருக்குது, இந்த இடத்துலையும் 3 இருக்குது. ஸோ இது ஒரு பேர். ஓகேங்களா? அப்புறம் வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ON. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ NO. புரியுதுங்களா? ஸோ அப்போ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேர். அப்போ மொத்தமாக எத்தனை பேர் வந்திருக்கு? 4 பேர் வந்திருக்கு. இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏதுமில்லை, 1 2 3 3க்கு மேல். அப்போ ஆப்ஷன் இ தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 3க்கு மேலே இருக்குது. ஒருவேளை 4ன்னு இருந்தால் 4 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்து எழுதணும். ஸோ கொஞ்சம் டைம் இழுக்கும் இதுக்கு. ஓகேங்களா? ஸோ இருக்கிறத தனித்தனியாக பிரித்து, அதாவது அப்படியே அதே ஆர்டரில் இருக்கணும். இப்போ இதை எடுத்தோம் அப்படின்னா சேம் இதை மட்டும் அந்த ஆர்டரில் அப்படியே அதை மட்டும் எடுத்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆர்டரில் அப்படியே எடுத்து எழுதணும். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் சேம் அதே மாதிரி. இப்போ வந்து இந்த இடத்துல என்ன R to O. ஓகேங்களா? அப்போ O to R இடையில எத்தனை லெட்டர் இருக்குது? அந்த சேம் நம்பர் ஆஃப் லெட்டர் தான் இங்கேயும் இருந்தது அப்படின்னா அது ஒரு பேர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா? சேம் இதே டைப்பில் இன்னொரு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்துருங்க. பாருங்கள் பிக்கிள். ஓகேங்களா? ஸோ இப்போ இதையும் நம்ம செக் பண்ணணும். பாருங்கள் PI இந்த ரெண்டுக்கு இடையில லெட்டர்ஸ் வரும். ஓகேங்களா? ஆல்ஃபபெட்டிக்கலில். அடுத்து PIC எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? Cக்கும் Pக்கும் இடையில நிறைய லெட்டர் வரும். அப்போ அதுவும் வராது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா P to K. ஓகேங்களா? ஸோ K to P வந்தீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு 2 லெட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும். அப்போ அதுவும் வராது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா P to L. பாருங்கள் PICKL. ஓகேங்களா? LMNOP. கரெக்டாக வருதுங்களா? பாருங்கள் L to P 3 லெட்டர் இருக்குது, இங்கேயும் 3 லெட்டர் இருக்குது. அப்போ இது ஒரு பேர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன வருது? பாருங்கள் E to P அதிகமாக வந்துடும். அடுத்து இந்த சென்டர் லெட்டர் எடுக்கலாம். பாருங்கள் ICKL. ஓகேங்களா? அப்போது IJKL. ஓகேங்களா? அப்போ இது ஒரு பேர். இது செகண்ட் ஒரு பேர்னு வச்சுக்கலாம். இது ஒரு பேர். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா? KL. ஓகேங்களா? சேம் அதே தான் வருது இல்லையா? அப்போ KL அப்படிங்கிறது ஒரு பேர். ஓகேங்களா? அப்புறம் வேறு எதாவது இருக்கான்னு பாருங்கள். இங்கேயே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் ICK IJK. அப்போ ICK IJK. அப்போ IKக்கு இடையில ஒரு லெட்டர் இருக்குது. அப்போ இது ஒரு பேர். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள் Pயை விட்டுட்டு மீதி எடுத்துக்கலாம். பாருங்கள் ICKLE. ஓகேங்களா? ஸோ EFGHI. ஓகேங்களா? ஸோ இப்போ ரிவர்ஸாக ABCD எழுதியிருக்கேன். இங்கேயும் 3, இங்கேயும் 3. ஓகேங்களா? அப்போ இது ஒரு பேர். ஓகேங்களா? மொத்தமாக எத்தனை பேர் வருது பாருங்கள்? 1 2 3 4 5. அப்போ ஆப்ஷன் D 5 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிறதுல ஒவ்வொன்றையும் ஓகேங்களா? ஸோ இருக்கிற ஒவ்வொன்றையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு லெட்டர், அடுத்த லெட்டர், அதுக்கு அடுத்த லெட்டர், 3 லெட்டர், இந்த மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போது இந்த இடத்துல எடுத்தோம் இல்லையா? இதுலேயே உங்களுக்கு ICKL அப்படிங்கிறதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு KL ஒன்று வந்துருச்சு, ICK வந்துருச்சு. அப்போ நீங்கள் இதை எடுக்கும்போதே கேர்ஃபுல்லாக பார்த்து அடுத்தடுத்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்து எடுக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம மாடல் 3 பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மாடல் 3 பார்த்தீங்க அப்படின்னா ரூல். ஓகேங்களா? ஸோ ஒரு ரூல் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. அந்த ரூல் பிரகாரம் இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த ரூல் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். நமக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் சீரிஸ் தெரிஞ்சால் மட்டும் போதும். பாருங்கள் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள வரிசையில் அருகருகே உள்ள எழுத்துக்களுக்கிடையே விடுபட்ட எழுத்துக்களின் எண்ணிக்கை 1 அதிகமாகிறது. கீழே உள்ளவற்றில் எது இந்த விதியின் படி உள்ளது? ஓகேங்களா? ஸோ விதி என்ன? அடுத்தடுத்த லெட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இடையில வரும் இல்லையா? அந்த லெட்டர் ஒன்று அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்க ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இந்த இருக்கிறதுல எதுன்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு இடையில எத்தனை லெட்டர் இருக்குதுன்னு பார்க்கணும். பாருங்கள் இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்திங்க அப்படின்னா ஏக்கு அப்புறம் B, அதுக்கப்புறம் C. ஓகேங்களா? ஸோ இதை விட்டுட்டு C வந்திருக்கு. அதுக்கப்புறம் DE 2 லெட்டர் விட்டுட்டு F வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் GHI 3 லெட்டர் விட்டுட்டு J வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் KLMN 4 லெட்டர் விட்டுட்டு O வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இப்போ ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க, இது கூட 1 அதிகமாகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 லெட்டர். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதுக்கு 1 அதிகமாகணும் 3 லெட்டர், இது கூட 1 அதிகமாகணும் 4 லெட்டர். அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணதால ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? இதுவே நம்ம அடுத்தடுத்து செக் பண்ணலாம். பாருங்கள் இப்போது A
BCD ஓகேங்களா. ஸோ 3 லெட்டர் விட்டு இ வருது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க ஈக்கு ஐக்கு இடையில எத்தனை இருக்குன்னு பாருங்க FGHI ஓகேங்களா. அப்போ அதுலேயும் 3 லெட்டர், இங்கே 3 லெட்டர், இங்கே 3 லெட்டர், அப்போ சேமாக வருது ஓகேங்களா. அடுத்தடுத்து 3 லெட்டராகவே விட்டு விட்டு வருது. இங்கே இடத்துல அடுத்தடுத்து ஒன்று அதிகரிச்சிட்டே போகணும், அப்போ இது வராது ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் டியா EFGH ஓகேங்களா. அப்போ 4 லெட்டர் விட்டு ஐ வந்திருக்கு ஓகேங்களா. அப்புறம் ஐக்கு அப்புறம் பாருங்கள் JKLM, அப்போ 4 லெட்டர் விட்டு வந்திருக்கு. அப்போ 4 லெட்டர் விட்டு வந்திருக்கிறதால அப்போ இதுவும் கிடையாது ஓகேங்களா. ஒருவேளை சமமான எண்ணிக்கையில் விட்டு வந்திருக்கும் அப்படின்னு அவங்க ரூல் கொடுத்துருந்தாங்கன்னா இது கரெக்ட் ஓகேங்களா. அடுத்து பாருங்க EH ஓகேங்களா. ஸோ EFG ஓகேங்களா. அப்போ 2 அதிகரிச்சிருக்கு. ஹெச்சுக்கு அப்புறம் IJ 2 அதிகரிச்சிருக்கு. அப்போ 2 அதிகரிச்சிருக்கு. ஆப்ஷன் டியும் வராது ஓகேங்களா. அப்போ சமமான எண்ணிக்கையில் அந்த இடையில இருக்க லெட்டர் வருது ஓகேங்களா. எத்தனை லெட்டர் விட்டுட்டு வருதோ அது சமமான எண்ணிக்கையில் வருது. அப்போ இது எதுவுமே வராது. அவங்க சொன்ன மாதிரி ஒன்று எது அதிகரிச்சிருக்கோ அதுதான். அதாவது கிவனில், அதாவது கொஸ்டினில் என்ன விதி கொடுத்துருக்காங்களோ ஓகேங்களா அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எது வருதோ அதுதான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் தான் எடுத்துக்குவோம் ஓகேங்களா. ஸோ ஃபார்வர்ட்லேயோ பேக்வர்ட்லேயோ எப்படி எடுத்தாலும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் நான் எடுத்துக்குவோம். அந்த இதில் இடையில விட்டுட்டு வர எழுத்துக்களை பொறுத்து தான் அவங்க கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. புரியுதுங்களா. அடுத்த டைப் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், எழுத்துக்களின் குழுவில் 2க்கு மேற்பட்ட உயிரெழுத்துக்கள் இருக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ என்ன வவ்வல்ஸ் வந்து 2க்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடாது, 2 தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ வவ்வல்ஸ்னால் என்ன AEIOU ஓகேங்களா. ஸோ இந்த லெட்டர் பாருங்கள் AEIOU, இந்த 5 லெட்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா வவ்வல்ஸ் ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க இந்த இது இருக்கு இல்லையா, இதில் 2க்கு மேலே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல EO 2 இருக்குது ஓகேங்களா. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா AIU 3 இருக்குது. அதுக்கப்புறம் AOE அப்போ 3 இருக்குது. IEA 3 இருக்குது ஓகேங்களா. அப்போ 2க்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கண்டிஷன். இந்த இடத்துல 3 இருக்குது, 3மே 3 இருக்குது. அப்போ அது வராது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ என்ன கண்டிஷன் கிவனில் கொடுத்துருக்காங்களோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஆப்ஷன் தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ தெளிவாக கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா. இன்றைக்கி பார்த்தா 3 மாடல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா மாடலுக்கு 2 கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ மொத்தமாக 6 கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க் இருக்குது. ஸோ இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரி இதை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ மீதி இருக்க 3 மாடல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகேங்களா. நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா TNPSC மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது TNPSC எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.